இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், என்ன நம்பு தமிழ். இனிமே இப்படிலாம் நடக்காது. சார், நான் இங்க வேலை செய்யணும். நீங்க என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கீங்களா? தமிழ், இதான் நம்ம ஃப்ரீசர் ரூமா? இத்தனை நாள் ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, எது எங்க இருக்குன்னு கூட தெரியாதா? நீங்க கேபினுக்கு போங்க, நான் லிஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். தமிழ், இதெல்லாம் நீ செய்யணுமா? அதுக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல. வேலையாளுங்க செக் பண்ணாலும் நாம ஒரு தடவை செக் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. ஒரு கம்பெனில பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துல இருக்கிற எம்ப்ளாயீஸ் ரொம்ப கவனமா வேலை பார்ப்பாங்க. இல்லன்னா தப்பாயிடும் சார். இத முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே? சரி விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் தமிழ். சார் பரவாயில்ல விடுங்க. அட ஹெல்ப் பண்றேன், நீ எழுது, நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர்றேன். சரிங்க சார். ஓகே. அவ்வளவுதான், போலாமா? கம். என்னாச்சு சிபி சார்? டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. வெளியில லாக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், திறக்க முடியல. என்ன சொல்றீங்க? ஆமா, லாக் ஆயிருச்சு. செக்யூரிட்டி, 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 கதவு தரங்க. அம்மா இந்தாங்க பால். முத்து, சொல்லுங்க ஜனமா. எனக்கு மனசுல தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன்ல, அது சீக்கிரமே நடக்க போகுது முத்து. என்னம்மா, என்ன நடக்க போகுது? அதான் சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம். அம்மு, உங்க அம்மா தமிழோட ஜாதகத்தை கேக்குறாங்க. எதுக்கு? மக்கு, ஒரு பொண்ணோட ஜாதகத்தை எதுக்கு கேட்பாங்க? எல்லாம் கல்யாண விஷயம்தான். சீக்கிரமே ஜனாமா வந்து உன்கிட்ட பொண்ணு கேட்பாங்க பாரு. நிஜமாவா சொல்ற முத்து? ஆமா அம்மு, போ போ, சீக்கிரம் போ, போய் தமிழோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. இதுல என் பேரும் அவர் பேரும் இருக்குமே, அதெல்லாம் பார்த்தா நான் மாட்டிப்பனே. அவ்வளவுதானே, ஒரு நிமிஷம் இரு. ஜாதகம் அவ்வளவுதான். மொத பக்கத்துல தானே உன் பேரும் உன் புருஷன் பேரும் இருக்கு, அதை கிழிச்சா என்ன? ஜாதகத்துல கட்டமும் நேரமும் இருந்தா போதும் அம்மு. சரி, கொண்டு போய் கொடு. எதுவும் சந்தேகம் வராம பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் அம்மு. என்ன அம்மு, ஜனாமா மகளா இருந்து இப்போ ஜனாமாக்கு சம்மந்தியாக போற. வாழ்த்துக்கள் அம்மு. அம்மு வரேன். ஐயோ கடவுளே, என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடியணும். நானும் எங்க அம்மாவும் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேரணும். எப்படியாவது எங்களை ஒண்ணு சேர்த்துரு. தமிழ், கொஞ்சம் போன் பண்ணி பாரு. வழக்கமா 6 மணிக்கெல்லாம் வந்துருவா. மணி 7 ஆகுது, இன்னும் ஆளை காணோண்டி.
ஆயிட்டே இருக்கு ஆனா அவ எடுக்க மாட்டேங்கிறாமா. மீட்டிங்ல ஏதோ இருப்பா போல. நீங்க விடுங்க, பரவாயில்ல, அவ வந்த உடனே கால் பண்ணுவா. ஏய், இந்நேரத்துல என்னடி மீட்டிங் இருக்கும்? அவ ஆபீஸ பத்தி தான் உனக்கு தெரியுமேமா. அக்கா இதுக்கு முன்னாடி லேட்டா வந்ததே இல்லையா? வந்துருவா. போனே எடுக்க மாட்டேங்கிறாளே, என்னன்னு தெரியலையே. ஐயோ, தேனு தேனு, ஏய் என்னடி தூங்கிட்டு இருக்கற? என்னம்மா பண்ண சொல்ற? என் அக்கா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லடி. இன்னும் வரலையா? ஆமாண்டி, மணி 12 ஆயிடுச்சு. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்றது தேனு? ஐயோ, சரி, நீ ஜனம்மா வீட்டுக்கு போய் அங்க விசாரிக்கிறியா? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு தேனு. இருமா, நான் போய் பாக்குறேன். ஏய், நீ இந்த நேரத்துக்கு இங்க எதுக்கு வந்த? ஜனாமாவை பார்க்கணும் சார். அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் வேணாமா? யாரையும் பார்க்க முடியாது. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம சும்மா அர்த்தராத்திரியில வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க. பாப்பா, எங்க அக்காவை காணோம் சார். அதான் ஜனாமா கிட்ட கேட்கலான்னு வந்தேன். அக்காவை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. அதை விட்டுட்டு எங்க கிட்ட வந்து கேட்டா நாங்களா உங்க அக்காவை பூட்டி வச்சிருக்கோம். இங்க நிக்கவே கூடாது. கிளம்பு கிளம்பு. கணேசா, என்ன கணேசா, உன் பொண்ணு வயசுவளுக்கு இவகிட்ட இப்படிதான் பேசுவியா? ஒரு பொண்ணு இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறானா ஏதோ பிரச்சனைன்னு தானே அர்த்தம். அது என்னன்னு கேட்டு அதுக்கு தீர்வு சொல்றத விட்டுட்டு விரட்டிட்டு இருக்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே இந்த வீட்டுல ஒருத்தவங்கன்னு அன்னைக்கே நான் சொல்லல, அத மறந்துட்டீங்களா? தேனு, நீ உள்ள வாமா. வாமா. எங்க அக்கா இன்னும் வரல ஜனாமா.